இன்னைக்கு மட்டன் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு கொஞ்சமாக மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் தனியா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு தூளும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கூடவே 2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு எடுத்தோன்னா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேங்காய் பீஸ் போட்டு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து இந்த மட்டனோட சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவினோன்னா அவ்வளோதான், மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடு சோறோடு வச்சு சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணுறேன். டாடா பை பை, see you next time.